திமுக செய்த அயோக்கியத்தனத்தால் இன்னும் ஒரு இஸ்லாமிய சமூகத்தவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பாம்பன் தீவில் உள்ள ஊருக்குள்ள அன்சாரின்னு ஒருத்தர் ரொம்ப ஆர்த்தோடாக்ஸா வாழ்ந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பிராந்தி கடை, பிராந்தி கடைக்கு பக்கத்துல 24 மணி நேரமும் இயங்குகின்ற ஒரு பார். இந்த பாருக்கு யாரு வருவா? அயோக்கியனும் குடிகாரனும் தான் இங்க வருவான். இந்த மாதிரி வர்றான்னு சொல்லிட்டு அதிகாரிகள்கிட்ட போய் அவர் பலமுறை புகார் செய்திருக்கிறார். எந்த நடவடிக்கையும் இல்ல. நடவடிக்கை எடுக்காதது ஒரு பக்கம், அந்த அதிகாரிகளே வந்து அங்க யார் பார் வச்சிருக்கிறானோ அவனுக்கு போட்டும் கொடுத்துட்டான். இதனுடைய விளைவு அந்த அன்சாரி என்பவர் அங்கே இருந்த குற்றவாளிகளால் அடித்து பிடரியில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இது இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரான அநீதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு எதிரான ஒரு அநீதியாகவே இதை பார்க்கிறேன். காரணம், பள்ளிக்கூடம், குடியிருப்புகளுக்கு மத்தியில, கோயில்களுக்கு, வழிபாட்டு தலங்களுக்கு மத்தியில, முச்சந்திகள்ல திட்டமிட்டு பிராந்தி கடைய பார திமுக திறந்து வைப்பதால் தான் இது போன்ற குற்றச்செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். இதுல திமுக அவங்களுக்கு அனுகூலமான கட்சி, இவங்களுக்கு அனுகூலமான கட்சி அப்படிங்கிற பேதம் பார்க்காமல் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் ஒன்றிணைந்து திமுகவை இந்த தேர்தலில் ஓட ஓட விரட்டினால் ஒழிய இது போன்ற குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும், கொலைகள் நடந்து கொண்டே இருக்கும், பாதகங்கள் நடந்து கொண்டே இருக்கும்.